வணக்கம். கடந்த சில வருடங்களாவே, அதாவது இலங்கை உள்நாட்டுப் போர் முடிந்ததிலிருந்து, இலங்கை கப்பற்படையால் இந்திய தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும், அவர்களது படகு மற்றும் உபகரணங்கள் சேதப்படுத்தப்படுவதும், பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர் பிரச்சனையா இருக்கு. இத ஒரு தமிழனா, இந்தியனா, உணர்வு ரீதியா பார்த்தீங்கன்னா, ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது சரியா, தப்பாங்கிறத நம்ம யோசிச்சு தான் ஆகணும். சரிங்களா? இப்ப இத பத்தி பேசும்போது கச்சத்தீவ பத்தியும் பேசாம இருக்க முடியாது. கச்சத்தீவு ஒரு அவசியமே இல்லாம இந்திய அரசாங்கத்தால் தாரை வார்க்கப்பட்ட ஒன்று. 2 காரணம். அது சேதுபதி மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியா இருந்ததாக இந்திய வரலாறு சொல்லுது. சரிங்களா? இப்ப சேதுபதி மன்னர்கள் கடைசியா பிரிட்டிஷுக்கு வரி வசூல் செய்து கொடுக்கும் ஆ நிலைமைக்கு மாறும்போதும், அப்ப அந்த அந்த ஏரியா பிரிட்டிஷ் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான் வருது. சரிங்களா? இது 1. 2வது பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கும், இந்தியாவுக்கும் இடைப்பட்ட தூரத்துல கச்சத்தீவு இந்தியாவுக்கு வெகு அருகாமையில இருக்கு. இலங்கைக்கு வெகு அருகாமையில இல்ல. இந்தியாவுக்கு தான் பக்கத்துல இருக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது, அவங்க ஆ ஸ்ரீலங்காவோட கிளைம் 1921ல பிரிட்டிஷ் பண்ண சர்வேல அது சிலோன் ஆண்ட பிரிட்டிஷ். அது அவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆண்ட போர்ச்சுகீஸ் அது அவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு வெற்று கிளைம். சரிங்களா? 1945க்கு அப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு, அதாவது 2ஆம் உலக சண்டைக்கு பிறகு பெரும்பாலான நாடுகள் அண்டை நாடுகளுடன் எல்லையை வரையறுத்தாங்க. இப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கான எல்லை வரைபாடுங்கிறது 1974ல ஒரு ஒப்பந்தம், 76ல ஒரு ஒப்பந்தம். 74 ஒப்பந்தத்துல இந்தியா சரி அத இலங்கைக்கு குடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு தன்னிச்சையா, தன்னோட்டித்தனமா ஒரு மன்னராட்சி சிந்தனையில் நடைபெற்றது. ஏன்னா இத பத்தி ஒரு ஆழமான அறிவு இல்லாம செஞ்சிருக்காங்க. அரைவார்க்கப்பட்டது சரியான வார்த்தை. சரிங்களா? ஏன்னா மக்கள்ட்ட கருத்து கணிப்பு கேட்கல. ஒரு பொது வாக்கெடுப்பு எடுக்கல. மீனவர்கள்ட்ட கருத்து கேட்கவே இல்ல. அப்ப இது மத்தியில் ஆண்ட காங்கிரஸும், தமிழகத்த ஆண்ட திமுகவும் செய்த ஒரு அவசியமற்ற கேடுகெட்ட செயல். மாற்று கருத்தே இல்ல. ஆனா, இது அந்த சூழ்நிலையில நம்ம இன்னொன்னையும் பார்க்க வேண்டியிருக்கு. 1964ல ராமேஸ்வரத்தை தாக்கிய மிக கொடூரமான புயல்ல இந்தியாவுடன் தொடர்புல இருந்த தனுஷ்கோடி அழிச்சு ஒழிக்கப்பட்டது. ஒருத்தன் கூட உயிரல. அழிச்சு எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. சரிங்களா? இந்த புயல்ல தனுஷ்கோடிக்கு போய் கொண்டிருந்த ஒரு ரயிலையே கடல் உள்ள இழுத்துட்டு போயிருச்சு. 120 பேர் ரயிலோட சேர்ந்து போயிட்டாங்க. தனுஷ்கோடி சுத்தமா அடிச்சு தரைமட்டமாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த துயர நிகழ்வே 1800 பேர் செத்த இந்த துயர நிகழ்வு அன்றைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த கடைசி காங்கிரஸ் அரசாங்கம், பக்தவச்சல அரசாங்கம் தெரிய வர்றதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அப்ப அந்த காலகட்டத்தில எல்லாம் அந்த தொலைத்தொடர்பு, போக்குவரத்து இதெல்லாம் மிக பின்தங்கிய நிலையில இருக்கும்போது, ஒரு தமிழக அரசாங்கமே என்ன நினைச்சிருக்கும்னா, தனுஷ்கோடியே நமக்கு தொடர்புல வச்சுக்க முடியல. நிர்வாகப்படுத்த முடியல. தனுஷ்கோடியிலேருந்து 14 கிலோமீட்டர் கடலுக்குள்ள இருக்கிற கச்சத்தீவு ஒரு சிறு தீவு. அத வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறதெல்லாம் இவங்க எதுக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்தில மீன்பிடி, போக்குவரத்து எல்லாமே இவ்வளவு பெரிய சந்தை இல்ல, இவ்வளவு பெரிய இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் மீனவர்களுக்கு எதுவும் கிடையாது. ஒரு சாலை போக்குவரத்து அதெல்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க என்னன்னா இது வேண்டியதில்ல அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரிங்களா? அயோக்கிய செயல். ஆனா முடிவாயிருச்சு. இலங்கைக்கு விட்டு குடுத்துறோம். கையெழுத்து போட்டு குடுத்துட்டோம். சரிங்களா? அப்படிங்கும்போது இது இன்னமும் பேசி, இந்த கட்சி அத பண்ணிருச்சு, இந்த கட்சி இத பண்ணிருச்சு அப்படின்னு பேசி அரசியல் வாக்குறுவட தான் பண்றான். இப்ப இன்னைக்கு திமுகவையும், காங்கிரஸையும் குறை சொல்லும் ஒரு அரசாங்கம் கட்சி ஒரு கட்சி அரசியல் கட்சி, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டா படை அனுப்பி பிடிச்சுருவாங்களா? வாய்ப்பு இருக்கா? இந்தியா என்ன யுனைட்டட் ஸ்டேட்ஸா? இல்ல ரஷ்யாவா? அறமற்று போய் மத்தவனோட எல்லைய பிடிக்கிறது. பங்களாதேஷ பிடிச்சதே இந்தியா தான். அவன் அந்த வாகினி சோல்ஜர்ஸும் இருக்கிறாங்க. இருந்தாலும், புடிச்சு அவன் இடத்த நம்மலாம் எடுத்துக்கிட்டோம். நீ ஆட்சி பண்ணுன்னு விட்டுட்டு தான் வந்தோம்.
சரிங்களா? அந்த செயலை இந்தியா செய்யாது. அது எந்த கட்சியா வந்தாலும். வெறுமனே கத்தி ஓட்டு வேணா அறுவடை பண்ணி வச்சுக்குவாங்க. அவ்வளதான். முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு தவறு நடந்தது உண்மை. அது மறுப்பதற்கு இல்ல. முடிஞ்சு போச்சு. அவ்வளதான். இதுக்கு என்ன மன்னிப்பு வேணும்? கேட்டுக்கிட்டேவா இருக்க முடியும்? அவ்வளதான். மீனவர்கள பொறுத்தவரையும், அந்த காலகட்டத்தில மனித விசையால் இயங்கக்கூடிய படகுகள். அந்த பாய்மரம், இல்லன்னாக்கா துடுப்பு போட்டு தள்ளிக்கிட்டு போறது. இந்த மாரியான படகுகள். எந்திர படகுகள் கிடையாது. அன்னைக்கு டீசல்லாம் அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கும்போது, இவ்வளோ தூரம் 15, 20 கிலோமீட்டர் போய் மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா, அதுக்கான சந்தையும் இல்ல. ஒரு ஒரு சின்ன சின்ன குட்டி துறைமுகத்திலயும் பிடிக்கப்படும் மீன்கள் அங்கேருந்து ஒரு 10, 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள வித்து போயிடும். அத தாண்டி போகாது. இல்லனாக்கா ஒரு சில பேர் அந்த சட்டியில வச்சுக்கிட்டு மீன ஒரு ஒரு பெரிய சிட்டிக்கெல்லாம் போறதுன்னா, ஒரு 407ல சட்டியில வச்சு ஐஸ் வச்சு, ஆ ஒரு குறிப்பிட்ட ஒரு இது அந்த ஒரு நான் ஒரு ஒரு 5, 6 மணி நேரத்தில போற தூரம். அவ்வளதான். அதை தாண்டி போகாது. இப்படி இருக்கும்போது, சந்தை சிறிது. சரிங்களா? படகு விசை இல்ல. வலைகள் கையால செய்யணும். இன்னைக்கு மாரி அந்த ஹை டென்சிட்டி பாலிமர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல. வலைகள் நைலான் வலைகள்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு 50 கிலோ, 100 கிலோ இந்த சைஸ்ல வேணும், இந்த திக்னஸ்ல வேணும், இந்த கயிறு கார்வார் கயிறு வேணும், இந்த சைஸ்ல வேணும். அன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. அனைத்துமே ஆர்கானிக் நூல் கொண்டு அவங்கவங்களே செஞ்சுக்கணும். இதுதான் சூழ்நிலை. சந்தையும் அருகாமையில தான். எனக்கு விவரம் தெரிஞ்சுலாம் மாட்டு வண்டியில, சைக்கிள்ல இல்லன்னா தலையில தூக்கி கொண்டாந்து மீன் விப்பான். இப்ப அப்படியா? பைக்ல கொண்டுட்டு வர்றாங்க. டாடா ஏசி எந்த நிமிஷத்துல எடுத்துட்டு போகுது. நமது தமிழக கடற்கரையில பிடிக்கப்படும் மீன்கள், இப்ப உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் மத்தி சீசன்ல மத்தி நெறைய கிடைக்கும். அந்த மத்தி 6 டூ 8 மணி நேரத்துல கேரளா போயிடும். கேரளா போயிடும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டு சந்தையில மத்தி அதிகமா விக்காது. அது மட்டும் கிடையாது. இப்போ இன்னைக்கு இந்த சூரை மீன்கள் குஞ்சு பொரிப்பது பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுல தெற்க அந்த நன்னம்பிக்கை முனை. அந்த ஏரியாவுல தான் குஞ்சு பொரிக்க சொல்லுவாங்க. அங்க குஞ்சு பொரிக்கப்பட்டு அந்த மீன் அப்படியே இந்திய பெருங்கடல் நீந்தி பசிபிக் போகும். அங்க போய் மீன் பெருத்துட்டு திரும்பி குஞ்சு பொரிக்க நன்னம்பிக்கை முனை. இப்ப இதுல போக்குவரத்து பகுதி தானே இந்திய கடல் பெருங்கடல்ங்கிறது. அப்ப அதுல இந்திய மீனர்கள் அத புடிச்சுட்டாங்க அப்படின்னா, சூரை மீன் இந்தியாவுல பெருசா சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு கருவாட்டு மீனும்பாங்க. சரிங்களா? டியூனான்னு சொல்லுவாங்க. ப்ளூஃபின் டியூனான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அந்த மீனு அதிக விலையை கொடுத்து ஜப்பானியர்கள் வாங்கி உண்பார்கள். பச்சையாவே சாப்பிடுவாங்க. சரிங்களா? அப்ப நமது கடல் பகுதியில அந்த குறிப்பிட்ட சூரை மீன் குறிப்பிட்ட சூரை மீன் 50 கிலோவுக்கு மேல பிடிக்கப்பட்டால், அது மறுநாள் காலையில ஜப்பான்ல, டோக்கியோவுல பெரிய மீன் மார்க்கெட்ல ஏலம் போயிடும். லட்சக்கணக்குல போகும். சரிங்களா? என்ன சொல்றது? $1,00,000 எல்லாம் போகும். $2,00,000 எல்லாம் போகும். $4,00,000 போகும். அப்ப அது எவ்வளவு பெரிய பணம்னு பாருங்க. உடனே ஐஸ் வச்சு கொண்டு போயிருவாங்க. சரிங்களா? அப்ப இன்னைக்கு தொலைத்தொடர்பு அருகாமையில இருக்கு. ஆ சந்தை விரிவடைஞ்சிருச்சு. இந்திய மீனவர்கள் இந்தியாவுக்காக மட்டும் மீன் பிடிக்கல. தமிழக மீனவர்கள் தமிழகத்துக்கு மட்டும் மீன் பிடிக்கல. ரிஸ்க் எடுக்குறாங்க. சரிங்களா? இப்படிங்கும்போது தமிழக எல்லை பகுதியில புடிச்சா பத்தாது. ஒரு போட்டுங்கிறது இன்னைக்கு போட்டுறலாம். ரூ. 1,00,00,000 குறைந்தபட்சம் முதல். அதுல உள்ள உபகரணங்கள் ஒரு 50,00,000 அந்த ஐஸ் மேக்கிங் மிஷினா இருக்கட்டும், இல்ல அந்த ஃபிஷ் ஃபைண்டரா இருக்கட்டும், வலைய பெரிய தொகைக்கு வாங்க வேண்டியிருக்கு. ஆம், அப்போ அந்த மத்த இந்த ரேடியோ ஃபெசிலிட்டி எல்லாத்தோட தான் போறாங்க இன்னைக்கு. அப்போ ஒரு ரூ. 1,50,00,000 முதல் போட்டு, அதோட உரிமையாளர் போவாருன்னா, உரிமையாளர் போமாட்டாரு. அவரு ஒரு இன்வெஸ்டர். கூலிக்கு மீன் பிடிக்கிறதுக்குன்னே ஆளுங்க இருப்பாங்க. அவர்கள் ஏழை மீனவர்கள். அவர்கள் அந்த விக்கிற மீன்ல படகுக்கு ஒரு பங்கு, டீசலுக்கு ஒரு பங்கு, அந்த கூலி தொழிலாளர்கள் அதாவது 10 பேர் போனாலும் அந்த ஒரு பங்கு அவங்க பிரிச்சு எடுத்துக்குவாங்க. அப்ப அவங்க ஒரு 3 நாளைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு ஒரு 3,000மாவது கிடைக்கணும். ஒரு நாளைக்கு 1,000 சம்பளமாவது கிடைக்கணும். அப்படிங்கிற நோக்கத்துல போறாங்க. அந்த மீன் பிடிக்கிற முறைகள் உலகத்தால ஏத்துக்கல, இந்தியாவால ஏத்துக்கப்படல, சட்டப்படி தவறு. இலங்கை அரசாங்கமும் 2014ல ஒரு தடைய போட்டாங்க. அந்த 2 படகுகளுக்கு இடையில வலைய கட்டி இழுக்கிறது. டிராக்கிங் ஃபிஷிங் சொல்லுவாங்க. டிராக்கிங் நெட் ஃபிஷிங் சொல்லுவாங்க. அது தடை செய்யப்பட்டது.
இந்தியாவுல தடை செய்யப்பட்டனாலும் இந்திய நேவி அதை என்போர்ஸ் பண்ற மாரி தெரியல. அமல்படுத்துற மாரி தெரியல. இலங்கை அத வந்து ஸ்ட்ரிக்ட்டா பாதுகாக்குறாங்க. ஏன்னா, இலங்கை மீனவர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிய பார்த்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, அது தமிழ் மீனவர்கள் தான். அவங்க அந்த போருக்கு பிறகு அவங்க பொருளாதார நிலைமை வருது. அவங்களோட சந்தைகள் சிறு அளவுல இருக்குது. இப்ப இலங்கை பொருளாதாரம் மோசமா இருக்குது. அப்படிங்கும்போது, அவர்கள் இந்திய மீனவர்களுக்கு இணையாக வந்து தொழில்நுட்பத்தில் போட்டி போடும் நிலையில இல்ல. மறுபக்கத்துல அது அவசியமும் இல்லங்கிற சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா, அந்த வடக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணம் வந்து மீன் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் தொழில்லாம் இன்னும் பெருசா அங்க வரல. சரிங்களா? இதே கொழும்புலேருந்து அப்படியே கீழ வந்து கெலைய வரையும் அவங்க வந்து இறால் வளர்க்கறது, போக்குவரத்து எல்லாம் பண்ணி ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்கு. பட் இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இன்னும் அந்த அளவுக்கு இந்த உற்பத்தி திறனுக்கு பயன்படுத்திக்கிற அளவுக்கு வரல. அப்போ நம்ம மீனவர் எல்லை தாண்டி போய் அங்க மீன் பிடிக்கிறதுனால, அங்க பாதிக்கப்படுறதும் ஒரு தமிழன் தான். அத நம்ம மறுக்க முடியாது. சரிங்களா? எல்லை இது சரியா பண்ணாங்களோ, தப்பா பண்ணாங்களோ பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எல்லை என்று ஒரு பகுதி இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவு வந்து தமிழகத்துக்கு அருகாமையில இருக்கிற ஒரு தீவு. அவசியமே இல்லாம விட்டு குடுத்துட்டாங்க. யாழ்ப்பாணத்திலேருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். அது ம தென் மேற்குல இருக்குது. ஸ்ட்ரெய்ட்டா இல்ல, கொஞ்சம் கிராஸ். ராமேஸ்வரத்திலேருந்து 34 கிலோமீட்டர்ல இருக்கு. தனுஷ்கோடியிலேருந்து 14 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தீவு. அப்படிங்கும்போது, அப்ப நம்ம உரிமைய விட்டு குடுத்துட்டோம். இந்திய அரசாங்கம் அன்னைக்கு அந்த வடக்கு மற்றும் மேற்கு, கிழக்கு எல்லைகள பங்களாதேஷ்ட்ட யாரும் எதுவும் விட்டு குடுக்கல அவங்க. மியான்மர்ட்ட விட்டு குடுக்கல. இன்னைக்கு வரையும் சைனா கிட்ட விட்டு குடுக்கல. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ராணுவத்த அனுப்பி பிடிக்கப்பட்ட இடங்கள், அ காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியில உள்ள பகுதிகள், பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கத நம்ம இன்னும் நம்ம வூட்டு இடம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பாகிஸ்தானே வந்து அதுல ஒரு சில பகுதிய வந்து சைனாவுக்கு தாரை வார்த்துட்டாங்க. தாரை வார்த்தாலும் அது செல்லாது என்ன விட்டுருன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த உறுதி நிலைப்பாடு இந்திய அரசாங்கம் அன்ற காலத்துல காங்கிரஸ் தென்பகுதியில காட்டவே இல்ல. காட்டல. அதான் நிதர்சனம். ஆனா அத இன்னமும் பேசி நம்ம வாக்கு அறுவடை பண்றதுங்கிறது கேவலமான இது. அது வந்து அதிமுகவா இருக்கலாம், இல்ல பிஜேபியா இருக்கலாம், இல்ல கம்யூனிஸ்டா இருக்கலாம். பேச மாட்டாங்க. இப்ப கூட்டணியில இருக்காங்க, பேச மாட்டாங்க. இந்தி கூட்டணியில இருக்கிறதுனால. இல்லாத நேரத்துல பேசுவாங்க. இது ஒரு அவசியமற்றது. அப்படி நீங்க வந்து அத பேசுறீங்கன்னா, இலங்கை கூட உறவுல இல்லாம இருக்கீங்க. பிஜேபிய பொறுத்தவரை. இல்ல உங்க படைய அனுப்பி புடிக்க வேண்டியது தானே. அமைதி படையெல்லாம் அனுப்புனீங்கல்ல. காங்கிரஸ் அனுப்புனுச்சுல்ல. கச்சத்தீவுக்கு வந்து நேவிய நிறுத்தி, "எப்பா இது ஏன்டா இனிமே வந்தன்னா பிரச்சனை தான்." வாய்ப்பு இல்ல. ஏன்னா இந்தியா வந்து யுஎஸோ, ரஷ்யாவோ கிடையாது. யுஎஸ் போய் நான் கிரீன்லாந்த பிடிப்பேன் அப்படிங்கிறதுக்கோ, இல்ல ரஷ்யா வந்து தனது பாதுகாப்பா யுக்ரைன்ல ஒரு சில பகுதிய நான் புடிச்சுக்குவேன். டான்பாஸ், கிரைமியா அதெல்லாம். அது இந்தியாவுல செல்லாது. அப்ப இத பேசி அரசியல் பண்றதுங்கிறது அயோக்கியத்தனம். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறதும் ஒரு முறையற்ற செயல். முறையற்ற செயல். அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப நான் இந்த தோப்பு இருக்குதுன்னா, இதுல இந்த தென்னை தென்னை மரத்துல தேங்காய் வெட்டுறது எனக்கு உரிமை இருக்கு. பக்கத்துல இருக்கிற தோப்புக்காரன் வந்து இங்க வெட்ட விடுவானா? விடமாட்டான். அதே மாரி தான். இலங்கையின் இயற்கை வளங்கள் இலங்கைக்கு. இந்திய இயற்கை வளங்கள் இந்தியாவுக்கு. அதை எப்படி பாதுகாப்பதும், சஸ்டைனபிளா வந்து ஹார்வெஸ்ட் பண்றதும், அது இந்தியாவோட முடிவுல இருக்கணும். இல்ல அழிக்கிறதா இருந்தாலும் இந்தியாவோட முடிவுல இருக்கணும். நாம எல்லை தாண்டி போயி, அதான் அங்க தடை செய்யப்பட்ட முறைகள்ல மீன் பிடிச்சுக்கிட்டு வர்றது திருட்டுக்கு சமம். நன்றி.